கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஒரு பாட்டு கூட வரும் மகாபலிபுரத்துல அந்த சிற்பங்களை காமிச்சு. அதுபோல கையில ஒரு கலைவண்ணம் வச்சிருக்காரு ஓவியர் திரு ரவிவர்மா அவர்கள். அவர் தான் இன்னைக்கு நம்ம ஒரு நேர்காணல் பார்க்கறோம். வணக்கம் ஐயா. இது உங்க பேரே ரவிவர்மாவா? ஏன்னா நிறைய ஓவியரோட பேர் வந்து ரவிவர்மான்றதான் முடியும். ஏற்கனவே ஒரு ஓவியர் வந்து ரவிவர்மா ஃபேமஸான ஓவியர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த மாதிரி ரவிவர்மான்னு உங்க பேரை வச்சுக்கிட்டீங்களா இல்ல உங்க இயற்கையான பேரே ரவிவர்மா தானா? இயற்கையாவதான் என்னோட பேரு ரவிவர்மா. எங்க அப்பா அம்மா எல்லாம் சூழ்ந்து குழந்தைல பேர் வைப்பாங்க இல்லையா, அப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ணுவாங்க. அப்ப எல்லாருமே தாய் மாமா எல்லாருமே இருந்து தான் வச்சுது. ஆனா அதுல வந்து குழப்பம் இருந்தது. ஆளுக்கு நான் சொல்றதுதான் வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் சொல்லணும். எதுக்கு இது பிரச்சனை, குழுக்கள்ல போட்டு இது பண்ணலாம். அது மாதிரி ஒரு 6 பேரு அதுல இயற்கையா உங்களுக்கு ரவிவர்மா. அது எடுத்து வந்து எங்க அக்கா அப்ப குழந்தையா இருந்தது. அது அந்த சீட்டை எடுத்தது எங்க அக்கா தான். அதை எடுக்கும்போது அது பேரே ரவிவர்மான் தான் வந்தது. அதுக்கப்புறம் சரி இது நம்ம கடைசியா இப்படிதானே நம்ம இது பண்ணோம், சரி இது இந்த பேரை வச்சிடலாம்னு இது பண்ணிட்டாங்க. இப்படி உங்களுக்கு இயற்கையா இந்த ஓவியத்துல ஆர்வம் இருந்துச்சா இல்ல இந்த ரவிவர்மான்ற பேரு உங்களை அந்த ஓவியத்துக்கான ஆர்வத்தை தூண்டுச்சா? அதுதான் எனக்கே கூட சில டைம் ஆச்சரியமா தான் இருக்கும். நம்ம வந்து சின்ன குழந்தையில இருந்தே அந்த பழக்கம். குழந்தையில என்னுடைய மிஸ் டீச்சரை வந்து வரைஞ்சிருக்கேன். வரையும் போது அவங்க வந்து என்ன வந்து பாடத்தை கவனிக்காம பாட்டுக்கு ஏதோ குனிஞ்சு ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது அவங்கள வரைஞ்சி இருந்துக்கிறது பார்த்துட்டு அவங்களுக்கே சிரிப்பு வந்தது. அதே சமயத்துல கண்டிப்பு பண்ணாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டே சொன்னாங்க, இவன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான் பாருங்க, என்னதான் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க அப்ப நான் லேடி ஆஃப் பாத்திமா ஸ்கூல்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம். அது அவங்க வந்து அந்த டீச்சர் வந்து கவுன் போட்டுக்கிட்டு வருவாங்க. அவங்க ஆங்கிலோ இந்தியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டீச்சரு. அவங்க ஜடெல்லாம் போட மாட்டாங்க, கிராஃப்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்திரா காந்தி இருந்தாங்க அது மாதிரி. அதுக்கப்புறம் அது அந்த பருவத்திலேயே அவங்கள பார்த்துட்டு வரையணும்னு ஒரு ஏதோ தோணிச்சு வரைஞ்சேன். அதை அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. அதே சமயத்துல கண்டிக்கவும் செய்தாங்க. அது வந்து இப்ப கூட கொஞ்சம் முன்னாடி கூட தோழர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து அதுதான் இயற்கை அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்போ முறையான ஒரு பயிற்சி எடுத்து எப்போ இந்த ஓவிய பயிற்சி எல்லாம் பெற்றீங்க? முறையான்றது வந்து நான் வந்து எதுவுமே முறையா எந்த தொழிலும் செய்யல. ஆனா என்னன்னா என்னுடைய சூழ்நிலை வந்து கொஞ்சம் இதுவா இருந்தது. வீட்டுக்கு கஷ்டத்துக்கு பொருளாதார ரீதியா நான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக வேண்டியதாயிடுது. ஆனா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலையா இருக்கும். நான் பிரஷ் பிடிக்க வேண்டிய கையில வந்து ஸ்பேனரு, கட்டிங் பிளேட், சுத்தி இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போட யோசிப்பேன், நம்ம எப்படியோ அதுல தானே செய்யணும், நம்ம இது செய்துட்டோம். அங்க அந்த இடத்துல கூட நான் வந்து சும்மா இருக்கிற நேரம் ஏதாவது வரைவேன். அப்ப அங்க இருக்கிற சக தொழிலாளருக்கு வந்து என்ன வரேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப வரைஞ்சி கொடுப்பேன். அது மாதிரி யாராவது கேட்டாங்கன்னாக்கா வரைஞ்சி கொடுப்பேன். ஸ்கூல் பீரியட்லயே நான் வந்து சார்ட்லாம் வரைஞ்சி டீச்சருங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கிளாஸ் ரூம்ல வரைஞ்சி வச்சிருவேன். அப்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வரைஞ்சிட்டு தான் இருப்பேன். இப்ப முழு நேரமா ஓவியம் தான் போயிட்டீங்க? இப்ப வந்து தொழிலா பண்ணிட்டு. அப்ப முன்னாடி எல்லாம் தொழிலா பண்ணுவேன். யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுப்பேன். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தொழில் ஈடுபாடோட இருக்காங்க தொழிலாளருங்க, நீ இந்த வேலை எது கஷ்டப்படுற, உனக்கு வந்து சினிமா லைன்ல போன பேனர்லாம் எழுதுறாங்களா, அவங்களோட போய் சேர்ந்தா நல்ல ஒரு பெரிய ஆளா எல்லாமே அங்க நல்லா சம்பாதனை இருக்கலாம், இதை விட அதிகமாச்சா, நீ ஏன் இங்க வேர்வை சிந்தி. ஆனா நான் செய்த வேலை வந்து ரொம்ப இதுவா தான் இருக்கும், ஹீட்டா இருக்கும். அது பிளாஸ்டிக் இந்த மிஷினு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஃபேன் எல்லாம் ஓடாது, ஏன்னா அது மெல்ட் ஆகணும். அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிற இடத்துல வந்து ஸ்கூலா இருக்காது, ஹீட்டா இருக்கும். அப்போ நான் வந்து பனின்னு ஒரு ஆஃப்டர் இதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து வீட்டுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அங்க கிடைக்கிற பைசா வீட்டுல இப்படி நாளோட இந்த கால மாற்றம் வந்துதான் ஒன்னொன்னா பண்ணுது. பொதுவாக வந்து ஓவியர்கள் பாத்தீங்கன்னா பொதுவான ஓவியர்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய வருமானம் இருக்காது. ஒரு சில ஓவியர் தான் வந்து தங்களோட படைப்பை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு நல்ல ஒரு பெரிய தொகை கிடைக்கும். ஏலம் மூலம் விட்டு அந்த மாதிரியான பெரிய தொகை கிடைக்கும். நார்மலான ஓவியர்கள் வந்து பெரும்பாலும் பொருளாதாரத்துல ஏற்றத்தில் தான் இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது இதை எப்படி சமாளிச்சீங்க?
அது வந்து பொருளாதார கொண்டு போய் அதில் விட்டுடுதுன்னா சொல்ல முடியும். நானா போய் தேடி போகல. ஆனா சொல்லுவாங்க, நீ ஏன் இதுல கஷ்டப்படுற, நீ அந்த மாதிரி இடத்துல போடலாமா அப்படின்னும் போது நான் வந்து யோசனை பண்ணுவேன்னதோட அந்த சைடு போறதுக்கு என்ன எனக்கு ஆள் தெரியாது. கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கும் யாரும் இல்லை. அப்புறம் படப்படியே இந்த ஸ்கிரீன் பிரிண்டிங்னு ஒண்ணு வந்தது. அதுல இருந்துதான் நான் வந்து கொஞ்சம் மாற வேண்டியதா இருக்கு. அப்போ வந்து ஒரு ஐயர் வந்து அவர் என்னுடைய ஓவியத்தை பார்த்துட்டு, நீ வந்து ஏன் இந்த மிஷின்ல வேலை செய்யற, நீ வந்து பிரிண்டிங் செக்ஷன்ல வா, அதுலயே பிரிண்டிங் செக்ஷன் இருக்கு. அது வந்து இந்த பிரிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த பிளாஸ்டிக் காம்பனண்ட் மேல. அதுல வந்து கொஞ்சம் ஆர்ட் எல்லாம் தேவைப்படும். அந்த ஆர்ட் வந்து இது மாதிரி இருக்கு, டிசைன் எல்லாம் பண்ணு. அப்போ அவங்க வெளியே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போதான் எனக்கு வந்து அதுல பூத்தி கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்புறம் ஸ்கிரீன் பிரிண்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பேனர் எல்லாம் பிரிண்டிங் தான் வரும். அப்ப அதுக்கு உண்டான எழுத்து எல்லாமே நிறைய எழுத்து தான் வரும். அப்புறம் கடைங்களை கூப்பிடுவாங்க, இப்படி தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் ஒரு கடையில வந்து எழுதணும், கிடைக்குமா அவங்க அப்படி போய் விடுவேன். இப்படி ஆனா அது கூட எனக்கு முழுமையா தெரியாது. அந்த ஆர்டிஸ்ட்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் அவங்க எப்படி பண்றாங்க என்னன்னு. அவங்களே எனக்கு வந்து அந்த நூல் பெரும்பாலும் அடிப்பாங்க அது லைனுக்காக. எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான், ஓ இவங்க இப்படி லைன் அடிக்கிறாங்களா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேல்ல போட்டுட்டு தான் லெட்டர்ஸ் எழுத மார்க் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவாங்க, பார்த்து பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் பண்ணிட்டு அவங்க அது காசு பாத்துருவாங்க. நான் பார்த்தேன், சரி இது வந்து என்ன, அப்ப கூட எனக்கு வந்து இந்த ஓவியம் இது மாதிரி வரையறதுக்கான இதுவே வரல. எல்லாமே லெட்டர் தான் வரும். எனக்கு லெட்டர்னா அந்த அளவுக்கு இது கிடையாது, பெரும்பாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ இந்த உங்களுக்கு வந்து இந்தியாவில நிறைய ஓவியர்கள் கேட்டேன், உங்களுக்கு யார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுது? எனக்கு வந்து எல்லாருக்குமே ஒருத்தர் இருப்பாங்க மானசீகமா. கரெக்ட் தான். அது வந்து மேகசின்ல வந்து பண்ணுவாரு ஜெயராஜன், அவரது கூட சமீபத்துல யூடியூப்ல பார்த்தேன். அவர் அப்ப ரொம்ப பாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஆனா அது இப்பெல்லாம் நேர்ல பாக்கலன்னா கூட நம்மளால யாரு கேட்டாலும் உடனே நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு ஓவியர் தான் சொல்லுவோம். மோனலிசா ஓவியத்தை வரைஞ்ச அந்த மாதிரி வந்து நிறைய வெளிநாட்டு ஓவியர் தான் சொல்லுவோம். ஆனா நம்ம ஊரே நிறைய திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப வெளியே வர. அவங்க கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா எனக்கு அது மாதிரி சான்ஸே கிடைக்கல கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட போய் கத்துக்கிற மாதிரி. ஜேபி கிருஷ்ணன்னு சொல்லிட்டு பேனர் வைப்பார் பெருசு பெருசா, ஜெமினி ஸ்டுடியோ. நான் அந்த பக்கம் போறதுக்கு அந்த பாரிஸ் பக்கம் போவேன், முழுசா அந்த பக்கம் போகாம இறங்கி இது பார்த்துட்டு மறுபடியும் ஒரு பஸ் பிடிச்சா பாரிஸ் போயிட்டு வருவேன். இப்போ டிஜிட்டல் மாற்றத்துக்கு வந்துச்சு, எல்லாமே எல்லா தொழிலுமே வந்து டிஜிட்டல் மாறமாயிடுச்சு. கையில எல்லாம் முடிஞ்சு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. அச்சகம் முத கொண்டு எல்லாமே கையில போக்குறதுதான் இல்ல. இப்போ இந்த டிஜிட்டலுக்கு மாறும்போது உங்களோட ஓவிய திறமையும் டிஜிட்டலுக்கு மாறிடுறா? கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி ஏதாவது ஓவியங்கள் பண்றீங்களா, இல்ல இன்னும் கையில தான் நீங்க ப்ரெஸ் பண்றீங்களா? கையில தான் பண்ணிட்டு இன்னும் டிஜிட்டலுக்கு எல்லாம் மாறல. அதுக்கான இது வந்து என் பையன் செய்யறான். அவன் பண்றது இப்ப கூட ஏதோ ஒண்ணு நான் பண்ணதை வந்து இது ரொம்ப திருப்தின்னு இருக்கும், என்கிட்ட கொடுத்தேன்னு நான் இந்த அதெல்லாம் மாத்தி கொடுத்தான். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதுவே இப்ப எல்லாத்தையும் மாத்தி. ஆமா, தொழில்நுட்பம் உள்ளது. ஏன்னா நானும் வரைஞ்சிட்டேன், ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு பெயிண்டிங்கும் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் ஒர்க் ஒன்னும் இருக்கு, ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஒர்க் இருக்கும்போது இது லேட் ஆகும். என்கிட்ட கொஞ்சம் போட்டோகிராஃபிக்கு எடுத்து ஏஐக்கே வந்து ஒரு போட்டோ கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் மாத்த சொன்னா அதே மாத்தி கொடுத்துரும். நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் வரைய வேண்டியது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. என்னடா இது இப்படி இருக்க காட்டுற மாதிரி. நீங்க பண்ண நிறைய ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப மன திருப்தி அதை சொல்றது எந்த மாதிரியான வேலை? படம் இல்ல, எந்த படம் நீங்க நிறைய பார்த்துப்பீங்க, அதுல உங்களுக்கு இந்த ஒர்க் நான் பண்ணி கொடுத்தா அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, இல்ல அது பணத்தை பொருளாதாரத்தை தாண்டி ஒரு ஆத்ம திருப்திக்காக இந்த ஒர்க் நான் பண்ணேன் அப்படின்னு இந்த இவரு தான் கலாமையா. கலாம் தான் ரொம்ப இப்ப கூட ரசிச்சுட்டு தான் இருந்தவர். இவரதான் எடுத்து ஃபர்ஸ்ட் அங்க இது பண்ணேன். ஒரே ஒரு ஒன்னே கொண்டு இது ஒண்ணு மாத்திரம் கொண்டாந்து உனக்கு கலெக்ஷன் இல்ல சார், இது ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பாப்போம். இந்த மாதிரி வந்து நீங்க வரைஞ்ச ஓவியம், இந்த மாதிரி ஒரு ஓவியம் வரையறதுக்கு நம்மளா குறைஞ்சபட்சம் எவ்வளவு நாள் ஆகும்? இது வந்து முழு மூச்சா வரணும்னா ஒரு 5 நாள்ல முடிச்சிடலாம். 5 நாளுக்கு உள்ளவே கண்டு முடிச்சிடும். எங்க நான் அந்த மாதிரி ஆர்ட் கேலரி எல்லாம் போட்டிருக்கீங்களா? சென்னை தாண்டி வெளியூர்ல எங்கேயாவது போட்டிருக்கீங்களா? இல்ல, இனிமேதான் போடணும்னு ஒரு எண்ணம் இருக்கு.
இதுக்கு முன்னாடியே வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து இதுல பண்ணணும், இந்த ஆர்ட் கேலரி மியூசியம். அதுல வந்து ஜாபர்னு ஒருத்தருக்காரு. அவர் மூலியமா தான் இப்ப அவரு தான் என்னோட நட்பு ரொம்ப இதா இருக்காரு. அவர் எது நடந்தாலும் எனக்கு இது பண்ணுவாரு, அனுப்பிச்சு விட்டுறாரு மெசேஜ், நீங்க இது மாதிரி இந்த வந்து கலந்துக்கலான்னு. அது 1-2 கலந்துக்கிட்டு இப்பதான் பண்ணிட்டேன். ஆனா அது வந்து எனக்கு இன்னும் முழுமை அடையல. நான் தனியா இண்டிவிஜுவலா எப்பவுமே இந்த வாழ்நாள் கனவு ஒண்ணு இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. அது ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட அவங்க தொழில ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரி உங்களோட வாழ்நாள் கனவு என்ன? ஒரு இதை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு கனவு இருக்கா? இப்பதான் அது ஏற்பட்டிருக்கு. முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு காலப்போக்கில் சில விஷயங்கள் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா எனக்கு பண்ணணும், நல்லா நம்ம வந்து ஏன் இது வெளிப்படுத்தாம இருக்கிறோம், வெளியே ஒன்னும் எடுத்துட்டு போல. நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இதெல்லாம் பண்ணோம். ஒரே ஒருத்தர்கிட்ட சேகரன்றவர்கிட்ட சேர்ந்து பண்ணேன். அது வந்து ரொம்ப வருஷம் பூம்புகார்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, மவுண்ட் ரோட்ல. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி ஒரு கமிஷன் பேஸ்ல அவங்க பண்ணிட்டு இருந்தோம். அது கூட கண்டினியூ பண்றதுக்கு முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கே தனியா வேற வரும். அது பெயிண்டிங்ஸ் தான், பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்தாதான் காசு. இது மாதிரி இப்ப இது உடனே பைசா. அதனால இது அதையும் கலந்து பொருளாதாரத்தையும் சமாளிக்கணும். சமாளிச்சு நீங்க உங்களோட கைத்தரமா இருக்கும், அது உங்களோட முடிஞ்சிடாம அடுத்த கட்டத்துக்கு சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா? அது மாதிரி ஆர்வம் இருக்கு. ஆனா வந்து இப்ப என் பேரனே இருக்கான். இன்னொரு நேற்று கூட பேரன்றது உங்க குடும்பத்துல அது இயற்கையா வந்துடும். அவங்களை தாண்டி இந்த திறமை நிறைய பசங்களுக்கு தேவைப்படலாம். ஆமா, பள்ளிகள் மூலமாவோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பண்ணிட்டு இருந்தோம். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அதுல ஃபுல்லா எல்லாம் கட் ஆகி போச்சு. என் பொண்ணும் ஓரளவுக்கு அந்த ஆர்ட் எல்லாம் பண்ணுவா. அவ மூலியமா நான் இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த பசங்களை வர வச்சு மாசம் 300 ரூபாய் கொடுப்பாங்க, இல்லைன்னா 500 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி டிராயிங் ஸ்கூல்னு ஒண்ணு. ஆனா அது நீடிக்க முடியல. அதுக்குள்ள கொரோனா வந்தப்போ 3 வருஷம் கண்டினியூவா இது ஆயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டோம். நாங்க மீண்டும் அது தொடங்கிறதுக்கான ஏதாவது பணிகள் இருக்கா? இப்போ வந்து இல்ல. இப்போ வந்து இதுதான் மெயின். இந்த எக்ஸிபிஷன் பண்ணோம், அதுக்கு உண்டான கலெக்ஷன் கொஞ்சம் சேர்த்து பண்ணிடணும். அப்படி கலாமையா படம் தான் வந்து உங்களோட இதுன்னு சொன்னீங்க. அவரை பார்த்துருக்கீங்களா? நேர்ல பாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நமக்கு அவர் சைன் வாங்குறதுக்காக இது காட்டிட்டு சைன் வாங்கலாம். அவரோட ஆட்டோகிராஃப் இருக்கும்போது. ஆமா, அவர் இருக்கும்போதே அவர் வந்து ஜனாதிபதி ஆனார். அது கொஞ்சம் முன்னாடியே அவர் கொஞ்சம் பேச்சு இருந்தது. அப்பதான் அவரை பார்த்தேன்னா, ஏன்னா இவர் வந்து சயின்டிஸ்ட். முன் உதாரணமா இசை அந்த வீணை அது பார்த்திருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு அவருக்கு இருக்கு. ஆனா அவர் அந்த சயின்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஜனாதிபதி அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல. அவங்களுக்கு பணி அதிகமாயிடுச்சு. இந்த வீணை நல்லா வாசிப்பாங்க. அது எனக்கு வந்து ஒரு படம் வந்து ஒரு நண்பர் வீட்டுல ஒரு கேலண்டர் வாங்கிட்டு வந்து அதுல கிராஃப் போட்டு வாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னாக்கா இந்த இது எல்லாமே டீட்டெயில்ஸ் நிறைய முடியலாம் கூட, கையில இருக்கிற முடியலாம் கூட கரெக்டா கொடுத்துருக்கீங்க. நரம்பு எல்லாமே. அதே வந்து இது எவ்வளவு ஆனிச்சு இந்த படம் வரையறதுக்கு? இது வந்து அந்த அப்ப ஆர்வ கோளர்ல வந்து இது கூட ஒரு 4-5 நாள்லயே வரைஞ்சிட்டேன். இது வந்து ஒரு சேகர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இங்கதான் இருந்தாரு. இப்ப இல்ல அவர் வந்து பாப்பாரு. அவரு கூட கொஞ்சம் வேற ஒர்க்கா எனக்கு கொடுப்பாரு. அப்ப சொன்னாரு வந்து நம்ம பண்ற இதுல கொண்டாந்து வைங்க அப்படின்னாரு. அங்கேயே வச்சேன் நான். அது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல இருக்குல்ல, 15 வருஷத்துக்கு மேல பூம்புகார தான் கொண்டு வச்சு எல்லாருமே வந்து பாப்பாங்க, நல்லா இருக்கு. ஆனா விலைக்கு போகணும் யாருன்னா கேட்டாங்க கொடுத்துடலான்னு பார்த்தா யாரும் விலைக்கு கேட்கல. சரி, உங்களோட இறுதியான உங்க கனவு என்ன? இந்த வயசுல போயிட்டு நான் இன்னும் இந்த வயசு கனவு காலங்கள்லாம் சொல்லிருக்காரு. இதெல்லாம் வயசு இருக்கு, கனவு இருக்கு. அவர் சொன்னது அவரு கனவு வயசு தானே. ஆமா, சாதனை பண்றதுக்கு வயசு தடை கிடையாது. ஆமா, சரி. ஊர்ல நிறைய பிரசிடென்ட் எல்லாம் வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் வராங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் சாதனை பண்ணிட்டு தான் அதுக்காக வராங்க. இல்ல கனவுனா இது ஒரு ஆசை கூட இருக்கலாம், அவங்களோட ஒரு ஆசையா. அது வந்து வரையணும்ன்றதுதான் அதிகமா மேலோங்குது. அது எந்த நேரமும் அதேதான் பண்ணிட்டு அது வெளிப்படுத்தணும், நிறைய ஷோ பண்ணணும், நிறைய எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கணும்ன்ற அதான் அது ஒண்ணுதான் இப்போ லாஸ்டா எனக்கு ஒரு ஆசை. அது பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா நான் யாருன்றது கொஞ்சம் தெரியும். இல்லைன்னாக்கா எப்படின்னு தெரியல. அது வந்து போதான் தெரியும். நன்றி.